ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ராக்கலி சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் ஒரு 8 பல்லு பூண்டை நீளமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நாலு காஞ்ச மிளகாய், ரஃபா சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி ப்ராக்கலி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவு ப்ராக்கலி இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 7 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆயிருக்கும். இந்த ப்ராக்கலி கொஞ்சம் நிறைய தண்ணி விடும். ஸோ அதனால இந்த தண்ணி வத்துற வரைக்கும் மூடி போடாம ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. நடுவுல கொஞ்சம் நீங்க கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ரஃபா சாப் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேர்த்தா போதும். நிறைய சேர்த்துட்டீங்கன்னா அது கொத்தமல்லி சட்னி மாதிரி ஆயிடும். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வதக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கொத்தமல்லி வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விடலாம். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பிளெண்டர்ல போட்டு அரைக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிளெண்டர் ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி உப்பு இதில் சேர்த்துக்கும். ஸோ நம்ம அரைச்சிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சட்னி கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நீங்க உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கலாம். டேஸ்டியான ஹெல்தியான ப்ராக்கலி சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, ஊத்தப்பம்க்குலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா இதுல பூண்டு இருக்கு, நம்ம ப்ராக்கலி சேர்த்திருக்கோம், கொத்தமல்லி இருக்கு. ஸோ இதோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சுகன்யா ராமசாமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.